யோவான் எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 16வது வசனம். யோவான் 7:16 நான் படிக்குமா? இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, என் உபதேசம் என்னுடையதாயிராமல் என்னை அனுப்பினவருடையதாயிருக்கிறது. அல்லேலூயா. இயேசு சீஷர்களை பார்த்து, தன்னை பின்பற்றுகிற மக்களை பார்த்து சொன்ன வார்த்தை ஏன்னா, அந்த ஜனங்கள் அவருடைய வார்த்தையை, உபதேசத்தை கேட்கவில்லை. மாறாக ஆச்சரியப்பட்டார்கள். 15ஆம் வசனம் சொல்லுகிறது, அப்போது யூதர்கள், இவர் கல்லாதவராயிருந்தும் வேத எழுத்துக்களை எப்படி அறிந்திருக்கிறார்? அல்லேலூயா. யோசிக்கணும். எல்லாருக்கும் பேசிக் நாலேஜ்னு ஒன்று இருக்கு. நம்ம எல்லாரும் கொஞ்சமாவது படிச்சுட்டு வந்திருக்கிறோம். ஸ்கூல் போயிருக்கிறோம். 8th ஸ்டாண்டர்ட், 10th ஸ்டாண்டர்ட், 12th ஸ்டாண்டர்ட், அதுக்கப்புறம் ஏதோ காலேஜ். ஆனால் இந்த வசனத்தின்படி பார்த்தா இயேசுவுக்கு பேசிக்னாலே அவர் எங்கே போய் ஸ்கூலில் படித்த மாதிரிலாம் இல்லவே இல்லை. அதனால தான் அவருக்கு நல்லா தெரியுது, இவங்களுடைய பையனாச்சே, இவன் ஸ்கூலுக்கெல்லாம் போகலையே, இவனுக்கு இவ்வளோ ஞானம், இவ்வளோ அறிவு, இவ்வளோ புத்தி. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஞானத்தை தேவன் தரார், தாளந்துகளை தரார். அந்த காலத்து இந்த காலத்திலேயே படிச்சுட்டு ஊழியத்துக்கு வராங்க. அந்த காலத்தில் ஊழியக்கார ஆனவங்க யாருமே என்ன ஆகல, நல்லா புரியணும். பெரிய பெரிய ஸ்தாபனத்தை உருவாக்கணும், அத்தனை பேரையும் சொல்றேன் நான். அவங்க பேரெல்லாம் சொல்ல விரும்பல. பெந்தேகோஸ்தே உலகத்தில் பெரிய பெரிய ஸ்தாபனங்களை உருவாக்கணும் ஒருத்தருமே படிக்கல. ஆனா இந்த அளவும் அந்த ஸ்தாபனங்கள் நிற்கிறதுக்கு காரணம் அவர்களுடைய ஆவிக்குரிய வாழ்வியல் தான். இப்போ நம்ம எல்லாம் ஓரளவுக்கு படித்தோம், நம்ம பிள்ளைங்களை நமக்கு மேலே படிக்க வச்சுட்டோம். எல்லாரும் அதை தான் யோசிக்கிறோம், அதை தான் சிந்திக்கிறோம். ஜெகோஸ் கன்னியாகுமரியில் 2 நாள் கூட்டம் பண்ணிட்டு இங்கே வந்துங்கிறார் முடிச்சுட்டு நைட்டு. இது எப்படி நடக்குது? எல்லாருக்கும் அவங்கவுங்களுக்கு தேவன் அவரவர்களை அழைத்த விதத்தில் தேவன் அவரவர்களை நடத்தி கொண்டிருக்கிற விஷயங்கள். ஆனா இங்க பார்க்கிறோம், அந்த மக்கள் மத்தியில இயேசுவை பார்க்கறாங்க எல்லாரும். அந்த யூதர்கள் பார்க்கறாங்க, இவருக்கு எப்படி இந்த ஞானம், எப்படி இந்த அறிவு, எப்படி இந்த புத்தி. அதனாலேயே பாதிக்கு மேல அவரை என்ன பண்ணல, யாருமே ஏத்துக்கிடல. இந்த அளவும் யூத மக்கள் இன்னொரு மேசியா வருவார் என்று சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆலயம் கட்டி பலி செலுத்தப்பட்ட பிறகு மேசியா வருவார் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு ஆலயம் கட்டுவதற்கு இடத்துக்காகத்தான் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிற யுத்தங்கள். சர்ச்சி கட்டணும். யார் கட்டின சர்ச்சு? சாலமோன் கட்டின சர்ச்சு. நேபுகாத்நேச்சார் இடிச்சிட்டான். அதுக்கப்புறம் வந்து கட்டினாங்க. அதுக்கப்புறம் ரோம சாம்ராஜ்யம் இடிச்சிட்டு அதுல இருந்து இன்னும் அப்படியே கிடக்கு. வேற ஒரு ஆராதனை ஸ்தலம் அது உள்ள இருக்கு. அதை எடுத்துட்டு அந்த ஆலயத்தை கட்டி பலி செலுத்தணும். பலி செலுத்திட்டா மேசியா வருவான்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆனா மேசியா வந்து எத்தனை வருஷம் ஆயிடுச்சு? 2000 வருஷத்துக்கு மேல ஆயிட்டு மேசியா இன்னொரு முறை வர போறார். அப்ப இந்த ஜனங்கள் அவரை பார்த்த போது, இவர் கல்லாதவராச்சே,
இவர் படிப்பறிவில்லாதவராச்ச, இவர் எப்படி இந்த அளவுக்கு நாலேஜ் எப்படி வந்தது இவருக்கு? நமக்கே தெரியலையே. படிச்ச நமக்கே அறிவிலேயே, படிக்காதவர்களை கொண்டு கவனிக்கணும். அதான் ஆரம்பத்திலே சொன்ன, பெரிய ஸ்தாபனங்களை உருவாக்கின அத்தனை தேவ மனிதர்களும் படியாது. அன்றைக்கு அவர்கள் நடத்தி கொண்டிருந்த போது சிறப்பாக அந்த ஊழியங்களை நடத்தினார்கள். அலையிலே சொல்லுங்க. படித்தவர்கள் வந்து அதை அழித்து கொண்டிருக்கிறார்கள். அதுக்கு ஒரு அலையிலே சொல்லுங்க. அப்போ அழிக்கணும்னா யார் தான் வரணும்? ஆவிக்குரிய வேன்றது வேற, உலக வழி என்பது வேற. உலக ஞானமும் ஆவிக்குரிய ஞானமும் ஒன்று சேராது. உலக ஞானத்தை அதிகமாய் அறிந்துவிட்டு ஆவியானவர் சொல்றத கேட்க மாட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, உலக ஞானம் என்ன சொல்லுகிறது? ஆண்டவரே, நீர் எப்படி ஜலத்தின் மேல் நடக்கிறீர்? உலக ஞானம் கேள்வி கேட்கும், இது எப்படி நடக்கும்? சாத்தியம் இல்லை. உலக ஞானம் என்ன சொல்லுகிறது? ஒரு மனிதனை தூக்கி அக்கினியிலே போட்டால் அந்த மனிதன் அழிந்து போவான். உலக ஞானம். தேவ ஞானம் என்ன சொல்லுகிறது? அந்த அக்கினியிலே நீ போடப்பட்டாலும் நீ வேகாது இருப்பாய். இது தேவ ஞானம். அப்ப இதுக்கு என்ன வேணும்? ஃபெய்த் வேணும். மனுஷன் அப்பத்தினாலே வாழ்வது என்பது தேவ ஞானம். சாரி, உலக ஞானம். தேவ ஞானம் என்ன? அப்பத்தினால் மாத்திரம் வாழ்வதில்லை. அது தேவ ஞானம். அப்போ இது ரெண்டுமே போராடிட்டே இருக்கும். நமக்குள்ளே அதே போராட்டம் தானே. நாளைக்கு என்ன பண்றதுன்னு தெரியலையே, 8 மாசம் என்ன பண்றதுன்னு தெரியலையே, பையனுக்கு கல்யாணம் பண்ணணுமே, அது பண்ணணுமே, காசு எங்குதுன்னு தெரியலையே. இது யோசிக்கணும். ஆனால் நாம் தேவனை மட்டும் சார்ந்து வாழ்கிற அந்த நம்பிக்கை உடையவர்களாக இருப்போம் என்றால் ஒரு தைரியம் இருக்கும். கர்த்தரை எல்லாத்தையும் பார்த்துக் கொள்ளும். அல்லேலூயா. சிறப்பான காரியங்களை கர்த்தர் செய்வார். அந்தந்த நேரத்தில் அவர் செய்வார். பாருங்க, அது ஆச்சரியமா இருக்கும். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தான் அது ருசிச்சு கர்த்தர் நல்லவர் என்கிறத அப்பதான் தெரியும். அது வரைக்கும் பயம் இருக்கும். அல்லேலூயா. நீங்க கொஞ்சம் கணக்கு போட்டு பாருங்களேன். அதாவது ஒரு 15 வருஷம் 20 வருஷத்துக்கு அப்புறம் நடந்த நிகழ்வுகளை கணக்கு சும்மா அப்படி போட்டு பாருங்க. எல்லாரும் என்ன சொல்லு வந்திருக்கிற அத்தனை பேரும் போட்டீங்கன்னா உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். கர்த்தர் ஆச்சரியமா உங்களை நடத்தியிருப்பார். அல்லேலூயா. ஆச்சரியமா நடத்தியிருப்பார். 5000க்கும் 10,000க்கும் 1000க்கும் 500க்கும் கஷ்டப்பட்டுக்கிட்டு வட்டி கொடுத்துக்கிட்டு கஷ்டப்பட்ட நீங்க சில குடும்பங்களை நான் தெரிஞ்சதுனால சொல்றேன், பல லட்சங்களை பிள்ளைகளுக்கு செலவு செய்திருக்கிறீர்கள், படிக்க வைத்திருக்கிறீர்கள், திருமணம் செய்திருக்கிறீர்கள், திருமணம் செய்ய காத்திருக்கிறீர்கள். அல்லேலூயா. தேவன் கொடுக்கிற பலன், தேவன் கொடுக்கிற சத்துவம். அப்போ இதை பார்த்த உடனே இந்த ஞானம் எப்படி இவருக்கு வந்தது, இந்த அறிவு எப்படி வந்தது அப்படின்னு ரொம்ப மிரண்டு போறாங்க. தெளிவான சத்தியத்தை சொல்றாரு இயேசு சுவாமி. என்ன சொல்றாரு வசனத்தில்? என் உபதேசம் என்னுடையது இல்லை, என்னை அனுப்பினவர் உடையது. கவனிக்கணும். அந்த யூத ஜனங்கள் யெகோவாவை ஆராதித்து வந்த ஜனங்கள். புரியுதுங்களா? அவங்களை சீக்கிரத்தில் போயிட்டு நீ மாத்திர முடியாது. இது வரைக்கும் மாற்ற முடியல. சீக்கிரம் அவங்களை நீ மாற்ற முடியாது. யெகோவாவை ஆராதித்து வந்த ஜனங்கள். அந்த யெகோவா தேவன் தான் இந்த உலகத்தில் மனுஷனாய் பிறந்தார் என்கிறதை ஏற்றுக்கொள்ள மனமில்லை. அது வரைக்கும் பலி செலுத்தி கொண்டிருந்தார்கள். ஆடு மாடுகளை வெட்டி கொண்டிருந்தார்கள், ரத்தகா கொடுத்து கொண்டிருந்தார்கள். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எல்லா பாவங்களுக்காகவும் சிந்தப்பட்டது என்பதை அவர்கள் இன்னும் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால்தான் இயேசு இப்படி சொல்றாரு, நான் சொல்ற இந்த வார்த்தை யாருடையது? பிதாவுடையது. நீங்க நினைச்சிருக்கீங்களா, ஆராதிக்கிறீங்களே யெகோவா தேவன், அந்த தேவனுடைய வார்த்தையை தான் நான் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிறேன். எட்டாம் அத்தியாயத்துல 8வது அதிகாரத்துல
31வது வசனத்தை பாருங்க. இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே, முதல்ல என்ன சொன்னாரு? பரவலா எல்லா சீஷர்களுக்கும் எல்லா யூதர்களுக்கும் சொன்னாரு, அப்பா நீங்க ஏத்துக்கிட மாட்டீங்க, இந்த உபதேசம் யாருடையது? என்னுடையது இல்ல, பிதாவுடையது, யெகோவா தேவனுடையது, கர்த்தருடையது அப்படின்னு சொல்றாரு. அந்த நேரத்தில் சில யூதர்கள் அவரை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஏற்றுக்கொண்டு வந்த விசுவாசிகளுக்கு அவர் சொல்றார் மறுபடியும் 8:31 தம்மை விசுவாசித்த யூதர்கள், யாரெல்லாம் அவரை ஏற்றுக்கொண்டு அவரை ஃபாலோ பண்றாங்களோ அந்த யூதர்களுக்கு சொல்றாரு. என்ன சொல்றாரு? என் உபதேசத்துல நிலைத்திருந்தா மெய்யாகவே என் சீஷரா இருப்பீங்க. அல்லேலூயா. கவனிங்க, கர்த்தருடைய சீஷர்கள் யார்? சீஷத்துவம், சீஷராக்குங்கள். அல்லேலூயா. உலகம் எங்கும் போய் என்ன பண்ணுங்க? சீஷராக்குங்கள். இதுதான் பிரதான கற்பனை, கட்டளை, பிரதான கட்டளை, எல்லாருக்குமான கட்டளை. உலகம் எங்கும் போங்க, இயேசுவை பத்தி சொல்லணும், பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்நானம் கொடுக்கணும், அவர்களை சீஷராக்கணும். இதான் வேலை. அப்போ யார் சீஷன்? யார் ஒருவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய உபதேசத்துல நிலைச்சிருக்கிறானோ அவன் தான் சீஷன். அல்லேலூயா சொல்லுங்க. யார் சீஷர்கள்? யாரை ஃபாலோ பண்றோம்? நான் யாரெல்லாம் கிறிஸ்டியன், யாரெல்லாம் கிறிஸ்தவர்கள்? சபைக்கு வருகிற அத்தனை பேர் கிறிஸ்தவர்களா? இல்லை. சபைக்கு யார் வேணும், கோயிலுக்கு யார் வேணாலும் போகலாம். எல்லா கோயிலுக்கும் போற மாதிரி இந்த கோயிலுக்கும் வந்துட்டு போவாங்க. சிலர் சில நோக்கத்தோடு சபைகளுக்கு வரலாம். சிலர் திருமணத்துக்காக வருவார்கள், ஞானஸ்நானம் எடுப்பார்கள், திருமணம் நடந்த உடனே போய் விடுவார்கள். சிலர் செத்து போனா அடக்கம் பண்ணதுக்காக வருவார்கள், செத்து போய் அடக்கம் பண்ண முடிஞ்சு விடும், அவங்க போயிடுவார்கள். அல்லேலூயா. சிலர் சில தேவைகளுக்காக வருவார்கள், போயிடுவாங்க. ஆனால் சத்தியத்திலே, உபதேசத்திலே நிலைத்து நிற்கிறவர்கள் மட்டுமே அவரை ஃபாலோ பண்ற ஃபாலோவர்ஸ், சீஷர்கள். அல்லேலூயா. யாரு? அதோ கர்த்தருடைய சபையில நிலைச்சிருக்கிறது யாரு? கர்த்தரை ஃபாலோ பண்ற ஃபாலோவர்ஸ் யார்? சீஷர்கள் யார்? யோசிச்சு பாரு. இன்றைய சபை வேதனைக்குரிய நிலையில் போயிட்டு இருக்குங்க. பெரிய கூட்டங்களை சேர்க்கிறார்களே ஒழிய சத்தியம் இல்லை, சரியான உபதேசம் இல்லை. உபதேசத்துல ஃபாலோ பண்றது, அதுல நிலைச்சிருக்கிறது இல்லை. ஒரு சரியான நோக்கம் இல்லை. பரிசுத்தம் தான் நம்முடைய வாழ்வியலுடைய மைய பகுதி. நீ எங்க போனாலும் அதை காத்துக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நீ எவ்வளவு தூரம் உயர்ந்தாலும் அதை காத்துக்கொள்ள வேண்டும். ஏழையா இருக்கும் போது மட்டுமல்ல, பணம் இல்லாத போது மட்டும் இல்ல, பல கோடிகள் உனக்கு வரும், அப்பொழுதும் உத்தமத்தை நீ காத்துக்கொள்ள வேண்டும். பரிசுத்த வாழ்வை காத்துக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. பரிசுத்த வாழ்வை காத்துக்கொள்ள வேண்டும். ஆமா, பசியா இருக்கும் போது மட்டும், தரித்திரனா இருக்கும் போது மட்டுமல்ல. நான் நினைக்கிறேன் ஓரளவுக்கு ஒரே லிமிட்டா போயிட்டா ரொம்ப நல்லதுதான். ஆனா அதிகமான ஆசீர்வாதங்கள், ஆஸ்திகள் வரும்போது ஒரு மனிதன் பயங்கரமான கிரிட்டிக்கலான பாவ காரியங்களை ஈடுபட்டு விடுவான். சோ அப்படியும் இருந்து தன்னை காத்துக் கொள்ளுகிற பரிசுத்தவான்கள் உண்டு. அல்லேலூயா. எல்லாரையும் நான் சொல்ல வரல, அது ரொம்ப கொஞ்சம் சோதனை காலம் என்று சொல்லுவேன். நான் நம்மிடத்துல நிறைய இருக்கும்போது தாராளமாய் செலவு செய்ய வைத்து விடுகிறது இல்லையா? பாவம் செய்ய வைத்து விடுகிறது. ஆனால் அவைகள் மத்தியிலேயும் நாம் மிகவும் ஜாக்கிரதையாக வாழ்வோம் என்றால் ரொம்ப நல்லது. இருக்கிறவன் என்று எண்ணுகிறவன், ஆமா நான் உயர்ந்த இடத்துல இருக்கிறேன் என்று ஒருவன் நினைத்துக் கொள்வான் என்றால் ரொம்ப ஜாக்கிரதையா இருப்பான். மேலே இருக்கிறேன்னு அர்த்தம். ரொம்ப ஹைட்ல போயிட்ட பார்த்துரு, அங்கிருந்து கீழே விழுந்தினா ஆமா தாங்காது.
ஆக மிகவும் கவனமாய் இருக்க வேண்டும். அப்போ ஆண்டவர் என்ன சொல்றார்? உபதேசத்துல நிலைச்சிருந்தீங்கன்னா எனக்கு சீஷனா இருப்பேன். இந்த உபதேசம் யாருக்கு? எந்த இல்ல, பிதாவுடைய. பிரசங்கிக்கிறது நான் இல்ல, நான் என் சொந்த கருத்தை நான் சொல்லல. என் சொந்த கருத்தை சொல்லி நான் எவனை கஷ்டப்படுத்தணும்? அதல்ல. சொந்த கருத்து என்பதே பிரசங்கத்துல கிடையாது. ஏதாவது உதாரணத்துக்கு ஒரு காரியங்களை சொல்லலாமே ஒழிய வசனத்தை ஒரு நாளும் சொந்தமாக்கி கொள்ள முடியாது. ஓமைகளுக்காக சில விஷயங்களை பேசலாம், ஆனால் வசனம் ஒரு நாளும் மாறாது. ஆக உபதேசம் பிதாவுடையது. அந்த உபதேசத்தை நீ ஏற்றுக்கொண்டு அந்த உபதேசங்களை நிலைச்சிருந்தா நீ சரியான சீஷனாக இருப்பாய். அல்லேலூயா. சரியான சீஷனாக இருப்பாய். அடுத்தது பாருங்க, 37வது வசனம். நீங்கள் ஆபிரகாமின் சந்ததி என்று அறிவேன், ஆனால் உங்களுக்குள்ளே என் உபதேசம் இராதபடியால் என்னை. உபதேசம் யாருடையது? பிதாவுடையது. அந்த உபதேசத்துல நீ நிலைச்சிருந்தீனா நீ யாரு? சீஷன். இப்ப அந்த உபதேசம் உனக்குள்ள இல்லாம போறதுனால நீ என்ன பண்ண வைக்கிற? என்ன பண்ண நினைக்கிற? யார? உபதேசிக்கிறவர்களை. சத்தியத்தை ஒரு நாள் மாற்ற முடியாது. உண்மை, சத்தியம் என்றால் உண்மை. உண்மையை இந்த உலகம் ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ளாது. அது முதல்ல புரிஞ்சுக்கிடுங்க. உண்மையை ஏற்றுக்கொள்வது ஒரு சிலர் தான். அப்போ பெரும்பான்மையான மக்கள் எதை தான் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள்? உண்மைக்கு மாறா இருக்கிற விஷயங்களை தான் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். அதுதான் அவர்களுக்கு மிகவும் பிடித்தது. அல்லேலூயா. ஆமென். வீட்டில் சமைக்கிற சாப்பாட்டை விட ஹோட்டல் சாப்பாடு ரொம்ப பிடித்தமானது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எங்களுடைய வயல் நிலத்துக்கும் எங்கள் பெரியப்பாருடைய வயல் நிலத்துக்கும் பக்கத்து என்ன பங்காளிங்க இல்லையா? பக்கத்து வயல் நிலம் தான். சமீபத்தில் அஜின் வண்டி ஓட்டு போயிட்டு அந்த கிணத்துல விட்டு இருப்போம். அந்த கிணறு இருந்ததே மறந்து போயிட்டேன். பின்னாடி எடுத்தான். சோத்திரம். கொஞ்சம் தான், 2 பேருமே ஏசி போட்டுக்கின்னு உள்ள இருந்துருக்கோம். மொத்தமாக 2 பேரும் எங்கே இறங்கிட்டு இருப்போம்? கிணத்துல இறங்கிட்டு இருக்கோம். தரமட்டமான கிணறு. நானும் மறந்துட்டேன், அங்கே கிணறு இருக்கிறதே மறந்துட்டேன். அதுக்கப்புறம் சொன்ன பிறகு ஸ்டாப் பண்ணான். இல்லைன்னா அப்படி பின்னாடி போய் 2 பேரும் விழுந்து ஜெரில் கல்யாணத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன்ல, கல்யாணம் முடிஞ்சு. இல்லைன்னா 2 பேரும் எங்கே போயிட்டு இருப்பான்? பரலோகத்துக்கு போயிட்டு இருப்போம். அல்லேலூயா. எப்படியாவது உடச்சி கிடிச்சு வந்துருப்போன்னு வச்சுக்கிறேன். ஆனால் தண்ணிக்குள்ளே போன பிறகு முடியுமான்னு தெரியல. ரொம்ப ரிஸ்க்கு தான். கர்த்தர் காப்பாற்றினார். அவங்க அப்பா அம்மாவுக்கு திட்டின்னு இருக்கும் பற்றியா அந்த பாஸ். அல்லேலூயா. எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பிள்ளை. சோதரம். எங்கள் வயலுக்கும் பக்கத்து வயல் எங்கள் பெரியப்பாருடைய வயல் 2 இடத்துலையும் வேர்க்கடலை போடுவாங்க சீசனில். சின்ன பையன், ஒரு 10-12 வயசு. அப்படியே போயிட்டு வரும். அந்த வேர்க்கடலை போட்டிருக்க இடத்துல மற்ற பயிர் வகைகள்லாம் போடுவாங்க. அதெல்லாம் பிடிச்சி தின்னுட்டு அப்படியே வரும். எங்கள் பெரியப்பாரு அவங்க வீட்டு நிலத்துலேருந்து எடுத்து சாப்பிட்றத விட எங்கள் வீட்டு நிலத்துலேருந்து எடுத்து சாப்பிட்றது தான் விரும்புவார். அதே வேர்க்கடலை செடி அண்ணாண்டே இருக்கும், அதில் பிடுங்க மாட்டார், இதில் தான் விடுங்குவார். அப்போ என்னதான் இருந்தாலும் திருடி தின்றதுல ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி. ஆண்டவர் நமக்கு சம்பளம் கொடுத்தாரு போதும்னு வரணும். மற்றவங்க சம்பளத்துல ஒரு 2 ரூபாய் எடுத்தா தான் நமக்கு சந்தோஷம் இருக்கும். யோசிச்சு பார்க்கணும். அப்போ உண்மை எல்லாராலும் ஏற்றுக்கொள்ள முடியல, சத்தியத்தை எல்லாராலும் ஏற்றுக்கொள்ள முடியல. ஆண்டவர் சொல்றாரு, நான் சொல்ற உபதேசம் எந்த இல்லப்பா, தேவனுடையது. இந்த உபதேசத்துல யார் நிலைக்கிறீங்களோ அவங்க மட்டும்தான் சீஷர்கள்.
இந்த உபதேசத்தை கேட்காதவங்க, கீழ்ப்படியாதவங்க, ஏற்றுக்கொள்ளாதவங்க, யாருக்குள்ளெல்லாம் உபதேசம் இல்லையோ அவங்க எல்லாம் என்ன பண்றீங்க? வந்து அடிக்க வரீங்க, கொலை செய்ய வரீங்க. யாரு? அதாவது ஒரு அப்பா சொல்றாரு, ஒரு புத்திமதி சொல்றாரு, உடனே பையனுக்கு கோபம் வந்து அப்பாவை நாள் போடணும்னு வந்துடுறான். அதுதான் இந்த ஸ்பிரிட். கேட்க மனசு இல்லை. ஒருவேளை தவறு நடந்திருந்தால் கேட்கலாம், தவறு இல்லை. புத்திமதியை சொல்லும் போது ஏற்றுக்கொள்ளுகிற மனசு இருக்கா? ஏற்றுக்கொள்ளுகிற மனசு இருக்கா? இல்லையே. இந்த ஸ்டிக்கரை பிக்கலான்னு ஒரு நாள் பிச்சு பார்த்தேன் சார்லஸ், வரமாட்டேங்குது. சார்லஸ் தான் பிச்சான், ஒட்டினான். போன வாரம் தான் இந்த டிவியில் இந்த வீடியோவில் தலைகீழாக தெரியுதே அப்படின்னு அசிங்கமாக்குதுன்றதுக்காக எடுத்து பார்த்தோம், வரல. ஒட்டிட்டா ரெண்டாவது வரவே வராது. கல்யாண வாழ்க்கையும் அப்படித்தான். அல்லேலூயா. ரெண்டு பேரும் சேர்ந்து முடிஞ்சு போச்சுன்னா கதை முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் பிச்சு பிச்சு பார்த்தீங்கன்னா பியாது. அண்ணாண்டு பாதி பிச்சுக்கு நிற்கும், என்னாண்டு பாதி பிச்சுக்கு நிற்கும். வேஸ்ட், ரெண்டுமே வேஸ்டாகப்படும் கடைசியில். ஆக ஓட்டுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நிறைய யோசிங்கன்ற அதனால தான் நான் அல்லேலூயா சொல்லுங்க. புரிஞ்சவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, புரியாதவங்களுக்கு பரவாயில்லை, விட்டுருங்க. அல்லேலூயா. உபதேசத்துல நிலைச்சிருந்தா சீஷர்கள், அப்படி நிலைச்சில்லாம இந்த உபதேசத்தை உனக்குள்ள நீ ஏற்றுக்கொள்ளனா உபதேசம் சொல்றவங்களை நீங்க உண்டுலன்னு பண்ணிடுவீங்க. என்ன இந்த அளவுக்கு கொடுமைப்படுத்துறீங்களே, நியாயமா இது? கொலை செய்ய வரீங்கப்பா, கல்லால் எடுத்து அடிக்கிறீங்கப்பா, இது நியாயம் இல்லப்பா. நான் சொன்ன உபதேசம் யாருக்குப்பா? என்னது இல்ல, இதான் நீங்க ஆராதிக்கிறத யெகோவா தேவன் சொன்னதுப்பா. அந்த உன்னதமான தேவனுடைய வார்த்தைகளை நீங்கள் அவமதிக்கிறீர்கள். அதை சொல்ல வருகிறவர்களை நீங்கள் அழிக்க நினைக்கிறீர்கள். சத்தியத்தை கேட்க மனசு இல்லை. சரி, 43வது வசனம். என் வசனத்தை நீங்கள் ஏன் அறியாமல் இருக்கிறீர்கள்? என் உபதேசத்தை கேட்க மனதில்லாது இருக்கிறதினால் அல்லவா? ஏயா ரொம்ப கெஞ்சற மாதிரி கேட்கிறாரு பாருங்க ஆண்டவரே. வா, ஏன் என் வசனத்தை நீங்கள் ஏன் அறியாமல் இருக்கிறீங்க? இவ்வளோ சொல்றேன், ஏன்பா கேட்க மாட்டேற? ஏன் செவி கொடுக்க மாட்டேற? உனக்காக தானே சொல்றேன், உன் ஃபியூச்சருக்காக தானே சொல்றேன், உன் வாழ்வுக்காக தானே சொல்றேன், உன் எதிர்காலத்துக்காக தானே சொல்றேன். என்னைய கஷ்டமா பாக்குற? நான் ஒரு தகப்பனா இருந்து சொல்றேனே, ஒரு போதகனா இருந்து சொல்றேனே, என்னையா விரோதிக்கிற, என்னையா பகைக்கிற? உனக்கு நான் தீங்கு செய்யலையே, உன்னை அழிக்க நினைக்கலையே, உன்னுடைய பிடுங்க நினைக்கலையே, உன்னை தவறான நடத்தலையே, நான் ஆதாயத்துக்காக உன்னிடத்துல வரலையே. மனுஷகுமாரன் வந்தது எல்லா ஜனங்களுக்காகவும் ஜீவனை கொடுக்கத்தானே வந்தாரு. உங்களுக்காக பலியாக தானே வந்தாரு. உங்களுக்கு சர்வீஸ் பண்ண தானே ஒரு ஊழியக்காரனா கூட வந்திருக்கிறார். எல்லாம் எங்கே வந்து நிற்கிறது? உபதேசத்துல வந்து நிற்கிறது. ஒருவனை பிடிப்பதும் பிடிக்காமல் போவதும் உபதேசம் தான். அப்பாவை விட அம்மாவை விட நண்பர்களை ஒரு வாலிபனுக்கு பிடிக்கிறது என்றால் உபதேசம் தான். வார்த்தை தான் காரணம். அப்பா சொல்றது கேட்க மாட்டான், ஆனா ஃப்ரெண்டு சொல்றதை கேட்கறான். அம்மா சொல்றது கேட்க மாட்டான், யார் சொல்றதை கேட்கறான்? ஃப்ரெண்டு சொல்றதை கேட்கறான். அதனால நான் வாலிப பசங்களை டார்கெட் பண்றேன்னு நினைக்காதீங்க, அது எல்லாருக்கும் உள்ளது. கவனிக்கணும். உதாரணத்துக்கு தான் அதெல்லாம் சொல்றேன். அப்பா அம்மாவை விட இந்த உலகத்திலே உன் மேல்
நல் மனம் உடையவர்கள் இந்த உலகத்தில் வேற யாரும் இருந்து விட முடியாது. நண்பர்கள் உன்னை சரியாய் நடத்துகிறார்கள் என்று சொல்ல முடியாது. நண்பர்களோடு பழகிக்கொள், போ, பேசிக்க, ஆனால் முடிவெடுக்காத, எதையும் தீர்மானிக்காத. அது தேவனுடைய சமூகத்தில் விட்டுவிடு. தாய் தகப்பனோடு சேர்ந்து எந்த ஒரு முடிவும் எடுக்க பழகிக்க. உன் வாழ்க்கையில் எது நடந்தாலும் சரி, ஆவிக்குரிய நிலையிலும் தாய் தகப்பனோடும் போதகனோடு சபையோடு சேர்ந்து ஒரு முடிவை எடு. அப்புறம் பயணம் செய். அது உனக்கு பாதுகாப்பு. ஹல்லேலூயா. எந்த காரியமா, திருமணம் மட்டுமல்ல, எதுவாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, சத்தியத்தை உணர்ந்து கொள். கர்த்தருடைய வார்த்தை மாறாது. ஸ்டீபன் சொன்னாலும் சரி, அப்பா அம்மா சொன்னாலும் சரி, நீயே வேதத்தை படித்தாலும் சரி, அதுக்கு செவி கொடு, அதுக்கு உடன்படு, அதை ஏற்றுக்கொள். அது உனக்குள்ளே இருக்கட்டும். அது உனக்குள்ளே நீ ஏற்றுக்கொண்டால் நீ ஆண்டவருக்கு விரோதமாய் செயல்பட மாட்டாய், சபைக்கு விரோதமாய் செயல்பட மாட்டாய், ஊழியக்காரனுக்கு விரோதமாய் செயல்பட மாட்டாய், தாய் தகப்பனுக்கு விரோதமாய் செயல்பட மாட்டாய். அப்போ தேவனுடைய உபதேசம் ரொம்ப முக்கியம். வாழ்க்கை அதுதான் தீர்மானிக்கிறது, எதிர்காலத்தை அதுதான் தீர்மானிக்கிறது. இந்த அத்தியாயத்தில் கடைசியில் ஒரு சில வசனத்தை படிச்சு முடியும். 45, 46. நான் உங்களுக்கு சத்தியத்தை சொல்லுகிறபடியினாலே நீங்கள் என்ன, நான் ஏதாவது பொய் பேசணும்னா நீங்க அப்படியே ஏத்துக்கிடுவீங்க. அல்லேலூயா, ஆமென். பாருங்க, இந்த ஆன்லைன்ல இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மீடியாவில் எங்கேயோ ஒரு ஊழியக்காரன் தப்புட்டானா அது அப்படியே போகும். சரியா? அதே பரிசுத்தமாக இருக்கிற ஊழியக்காரனை விசுவாசி கூட அசட்டை பண்ணுவான், ஏற்றுக்க மாட்டான். ஒரு நல்ல ஊழியக்காரன் இருக்கிறான்னா அவனை யாருமே அங்கீகரிக்கிறது இல்லைங்க. உண்மை உள்ளவனை அங்கீகரிக்கிறது இல்லை. தப்பான ஆளுங்களை எல்லாரும் அங்கீகரிக்கிறாங்க, எல்லாரும் பேசுறாங்க, எல்லாரும். அப்போ பாவம் சீக்கிரமாக ஜனங்களிடத்துல போய் சேர்ந்துடுது. அல்லேலூயா. நல்ல ஒரு பிரசங்கம், சத்தியத்தை உணர்த்தி கண்டித்து உணர்த்துகிற பிரசங்கத்தை யாருமே கேட்க மாட்டாங்க. நீங்க ஆன்லைன்ல போய் பாருங்க, யாருன்னா 10 பேர், 12 பேர், 5 பேர், ஒரு 50 பேர் பார்த்துருக்கோம். அதுவே யாரையாவது திட்டி கிட்டி பண்ணி பாரு, நிறைய பேர் வியூஸ் நிறைய போகும். அதை செஞ்சு வியூஸை ஏற்படுத்தி கொண்டு அதெல்லாம் பணம் சம்பாதிக்கிற ஆள் நிறைய பேர் இருக்கிறான். தவறா போட்டு எல்லாவற்றுக்கும் தேவனிடத்துல கணக்கு கொடுக்கணும். அல்லேலூயா. இந்த வார்த்தை இருக்கிறதே, இந்த வார்த்தை தான் முக்கியம். கடவுள் தான் வார்த்தையாக இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப இந்த வார்த்தையை நம்ம சரியா பயன்படுத்தாம போனோம்னா வாழ்க்கை அழிஞ்சு போகும். அப்ப இந்த சத்தியத்தை சொல்லுகிறதுனாலே நீங்கள் என்னை என்ன பண்றீங்க? விசுவாசிக்கிறது இல்லை. 46 என்னிடத்துல பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை கூடும்? நான் சத்தியத்தை சொல்லி இருக்க நீங்கள் ஏன் என்னை விசுவாசிக்கிறீர்கள்? தேவனால் உண்டானவன் தேவனுடைய வசனத்துக்கு செவி கொடுக்கிறார். நீங்கள் தேவனால் உண்டாயிராத செவி கொடுக்க மாட்டேன். அப்போ யாரெல்லாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறாங்க அவெல்லாம் கர்த்தருடைய பிள்ளை, கர்த்தரால் உண்டாயிருக்கிறார். இதிலிருந்து நம்ம தெரிந்து கொள்ளலாம். அதாவது சபைக்கு வருவாங்க, ஆனா கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க மாட்டாங்க. அவங்களோடு கூட போராட முடியாது இல்லையா? அவங்க நம்மளை கரப்படுத்திடுவாங்க. சத்தியத்துக்குள்ள வராத எந்த விசுவாசியும் உன்னை கரைப்படுத்தி விடும். எல்லாம் புரிஞ்சுக்கணும். மிகவும் ஜாக்கிரதையா இருக்கணும். அவங்கெல்லாம் பயங்கரமான பள்ளத்தாக்குகள். திருந்த மாட்டாங்க. திருந்துவதற்கு தேவன் நிறைய வாய்ப்புகளை தருகிறார்.
அதை அவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. இந்த உலகத்தோடு கூட ஒட்டி வாழ நினைக்கிறார்கள். ஸ்தோத்திரம். சில பேர்கிட்ட மிகவும் கவனமாய் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். உன்னுடைய விசுவாசத்தை நீ காத்துக்கொள்ள வேண்டும். உன்னுடைய பரிசுத்த வாழ்வை நீ காத்துக்கொள்ள வேண்டும். எங்க போற, யாருகிட்ட பேசுற, யாருகிட்ட உட்கார்ற, இதெல்லாம் கவனம் வேண்டும். சிலரை நீ நல்வழிப்படுத்தலாம், ஆனால் சிலர் உன்னை அழிப்பதற்காகவே வருவார்கள். அவர்களிடத்திலே நீ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஆண்டவர் சொல்றார், சத்தியத்தை உபதேசத்தை கேளாது இருக்கிற இப்படிப்பட்ட மந்த இருதயம் உடையவர்களை முற்றிலும் அருவருக்கிறார். நாம் அப்படி ஒரு நாளும் இருக்கக்கூடாது. ஆமா, அந்த ஆரம்ப காலத்தில் கொண்டிருந்த அந்த விசுவாசத்தை கடைசி காலம் வரைக்கும் காத்துக்கொள்ளணும். அந்த அந்த அனுபவம் இருந்துகிட்டே இருக்கணும். நமக்கு நம்ம வளர்ந்துருக்கலாம், நம்ம வீடு வளர்ந்துருக்கோம், நம்முடைய வாகனங்கள் வளர்ந்துருக்கோம், நம்ம இடத்துல பணம் வளர்ந்துருக்கோம், அதெல்லாம் வேற. அதை கொண்டு வந்து ஸ்பிரிச்சுவலுக்கு கொண்டு வரவே கூடாது. கரங்களை வைத்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணும். ஹல்லேலூயா. ஸ்பிரிச்சுவல்ல கொண்டு வரக்கூடாது, அது வேற. நீ ஒரே ரூம்ல 10 ரூம்ல பிறந்து வளர்ந்துருக்கலாம். இன்னைக்கு நீ 10,000 சதுர அடியில் நாளைக்கு வீடு கூட கட்டிக்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஒரு நாளும் மாறக்கூடாது. அது எப்பவும் தாழ்மையாகவே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. 150 ரூபா புடவை கட்டும் போது எப்படி வந்து ஆண்டவரே தோத்திரையான்னு சொல்லி முட்டி போட்டு ஜெபம் பண்ணியோ, நாளைக்கு 1.5 லட்சம் ரூபா புடவையில வந்தாலும் அதை செய்யணும். 1.5 லட்சம் ரூபா புடவை பெருசா, நீ பெரிய ஆளா? சொல்லுங்க. நீதான் பெரிய ஆளுங்க. நாளைக்கு 1.5 லட்சம் ரூபா புடவைன்னு தெரிஞ்சா கூட புடவை உருவிட்டு அவங்க தத்திடுவாங்க. அப்படிப்பட்ட உலகத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆக இந்த ஆசீர்வாதங்களும் ஒண்ணுமே கிடையாது. ஆனா இருந்தா தேவன் கொடுத்த அனுபவி. சாப்பிட்டுக்க, போவா, நாளைக்கு பிளைட்ல போறன்னா போ. ஹல்லேலூயா. எங்க வேணாலும் எது வேணாலும் நீ சீமானா மாறு. ஹல்லேலூயா. நீ யார வேணாலும் மாறு. இந்த சீமான் சொல்லல நான். ஆமென். ஆசீர்வாதமான ஐஸ்வர்யவானை சொல்லுகிறேன். நீ பெரிய ஆளா மாறனா மாறிக்க, மாறணும். அதுதான் தேவ சித்தம். ஆமா, நம்முடைய தேவன் ஐஸ்வர்ய சம்பந்த. நம்ம எல்லாரும் ஐஸ்வர்யவான்களாய் மாறுவது அவருடைய சித்தம் தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனா தேவன் எதிர்பார்க்கிறதை நீ தேவனுக்கு கொடுத்தே ஆகும். என்ன பிரதர், பையன் எப்படிக்கிறான்? நல்லா இருக்கிறான் பாஸ்டர். எவ்வளவு சம்பாதிக்கிறான்? 1.5 லட்சம் சம்பாதிக்கிறான் பாஸ்டர். வீடுலாம் வாங்கிட்டான் பாஸ்டர், அதெல்லாம் வாங்கிட்டான், நல்லா இருக்கிறான் பாஸ்டர் அப்படின்னு சொல்றது மட்டும் நல்லது இல்லை. அது இருக்கணும். ஆனா என்ன அப்பான்னு கூப்பிட மாட்டான் பாஸ்டர், என்கிட்ட பேச மாட்டான் பாஸ்டர் அப்படின்னு சொல்ல கூடாது. நீ பெரிய ஆளா ஆயிக்க. ஆனா உன் அப்பாவும் அம்மாவும் கடைசி வரைக்கும் அப்பா அம்மா தான். அவங்களால முட்டி போட்டு தான் பண்ணணும், வந்து உட்காரணும். அவங்க இப்ப வந்து முட்டி இப்ப வந்து அப்படி உட்காந்துங்க, அப்படி சேர்ந்து உட்காந்துங்கன்னு இப்படிலாம் பண்றீங்க. நிறைய வீட்டுல பாக்குறேன் பசங்க அம்மா கிட்ட. ஆனா அதுவே கொண்டாட்டி வந்துட்டா பண்ணுவியா? ஐயோ அப்படி பண்ணா அவ என்ன பண்ணும்? அப்படி பண்ணாலும் சரி, எப்போது மாசத்துக்கு ஒரு முறை என்னம்மா எப்படிங்கிற, நல்லா இருக்கிறியா, அப்படி கட்டி பிடிச்சி அவங்கள அப்பா அப்படி அப்படி பண்ற பிள்ளைங்க கடைசி வரைக்கும் இருக்கணும். ஏதோ கொஞ்ச நாள்ல வந்துட்டு இல்லடா. இதுதான் தாய் தகப்பன் எதிர்பார்க்கிறது. இதுதான் தன் பிள்ளை எவ்வளோ உயரத்துல போனாலும் என்னை அம்மா அப்பான்னு கூப்பிட்டு என்னை அரவணைச்சு என்னை பத்திரமா கொண்டு போகுது என் பிள்ளைங்க. இதில் இருக்கிற சந்தோஷத்தை விட தாய் தகப்பனுக்கு வேற சந்தோஷம். நீ பெரிய பணக்காரன் ஆயிட்டுன்ற சந்தோஷம் அதுவே வராது. நீ எவ்வளோ உயரத்துக்கு போனாலும் என் பிள்ளை தான். என் அம்மான்னு கூப்பிட்டு அரவணைச்சிட்டு போறான், என் அப்பான்னு கூப்பிட்டாரு. என்னை இது வரைக்கும் அவன் எதிர்த்ததே கிடையாது. அப்படி இந்த மனப்பக்குவத்தை உடையவர்களாக நம்ம மாறணும். அதுக்குதான் சத்தியம். அல்லேலூயா. அதுக்குதான் உபதேசம். இந்த உபதேசத்துல நிலைச்சிருந்ததுன்னா இதெல்லாம் நமக்கு ஃபாலோ வந்துடும். நம்ம எவ்வளவு பெரிய பணக்கார நாட்டம் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கு வந்துருவோம். அல்லேலூயா. ஆமா, தாழ்மையாக தேவனை முழங்கால் பிடித்து ஆராதனை செய்வோம். ஆமென். வாரத்துல ஒரு நாள் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுவோம். இதெல்லாம் இருக்கும்போது எவ்வளவு பணம் வந்தாலும் பாவம் பண்ண மாட்டோம். அந்த பணத்தை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 2 விஷயத்துக்கு தான் செலவு பண்ணணும். ஒண்ணு குடும்ப வளர்ச்சி, இன்னொன்னு சபை வளர்ச்சி. 2 தான் உன்னுடைய டார்கெட் இருக்கணும். இது 2 சரியா பயன்படுத்துற எவனும் பாவம் கடைசி வரைக்கும் பாவம் பண்ணவே மாட்டான். இதுல தப்பு பண்றான் அப்படின்னா பாவத்துல போய் எங்கேயும் சிக்க போறான்னா
அது யாரா இருந்தாலும் இன்க்ளூடிங் நாம் முதல் கொண்டு. அல்லேலூயா. நம்ம கவனம் ரெண்டு விஷயத்துல அப்படியே பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். ஆக சத்தியத்தை, உபதேசத்தை ஒரு நாளும் விடக்கூடாது. அந்த உபதேசம் தேவன் நமக்கு தந்தது. அதிலே நிலைச்சிருந்தா நாம் அவருடைய சீஷர்கள். அல்லேலூயா. கண்களை மூடி நாம்